ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் லூப் சேனல். இன்றைக்கி மோகன்ஜி டைரக்ஷனில் ரிலீஸ் ஆகிருக்கிற திரௌபதி 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த மூவி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா. அதாவது சுல்தான் ஆட்சியில் தமிழர்களுக்கும் இந்துக்களுக்கும் அவங்க பண்ண கொடுமைகள், அப்புறம் முஸ்லீம் மதத்தை பரப்பதுக்கு என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற உண்மையான ஹிஸ்ட்ரியை வச்சு இந்த கதையை எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பழைய ராஜா ராணி காலத்து கதை. ஆனால் இந்த படத்தை நம்ம பார்க்கும்போது நமக்கு ஒரு ஸ்டேஜ் ட்ராமா பார்த்த ஃபீலிங் தான் கிடைச்சதே தவிர ஒரு ஹிஸ்டாரிக்கல் ட்ராமா, ஒரு பீரியட் ஃபிலிம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கல. இந்த ஸ்டோரி என்ன தான் ஸ்ட்ராங்கான ஸ்டோரியாக இருந்தாலும் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப ஒஸ்ட்டு, பயங்கர லேகாக இருந்துச்சு. அப்புறம் மேக்கிங்காகவே ரொம்ப புவராக இருந்துச்சு. இந்த மூவிக்கு பட்ஜெட் கிடைக்கலையா இல்லை இவங்களே இப்படி மேக்கிங் பண்ணியிருக்காங்களான்னு தெரில. இந்த ஸ்டோரிக்கான மேக்கிங் வந்து இது கிடையாது, ரொம்ப புவரான மேக்கிங்காக தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த மூவியோட டைலாக்ஸ், இந்த டைலாக்ஸ்லாம் யார் எழுதுனான்னு தெரில. இந்த மூவியோட டைலாக்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே டப்பிங் படம் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு, ஒரு தமிழ் படம் பார்த்த ஃபீலிங் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே இருந்தால் தான் இந்த படத்தில் உட்காந்து பார்க்கவே முடியும். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் ப்ளேயில் கோட்டை விட்டாங்க, அதனாலே இந்த படத்தோட நம்மளால் கனெக்ட் ஆக முடியல. படம் அது பாட்டுக்கு ஓடுது, நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியலை. இந்த மூவியோட பாசிட்டிவ் பார்த்தோம்னா டெக்னிக்கல் டீம் ஓரளவு பரவாயில்லாமல் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. காஸ்டியூம் டிசைனிங்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அப்புறம் விஎஃப்எக்ஸ் ஒர்க்குமே ஓரளவு பரவாயில்ல. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஓரளவு பரவாயில்ல, ஆனால் ஒரு சில இடத்துல இறையிற மாதிரி இருந்துச்சு. சாங்ஸ்லாம் ஓகேவாக தான் போட்டிருந்தாரு, ஆனால் ஜிப்ரான் மியூசிக் மாதிரி தெரியல. மூவி பார்த்து முடிச்சுட்டு வெளியில் வந்தோடனே தான் இந்த ஜிப்ரான் மியூசிக்னே தெரியுது. ஆனால் மியூசிக் ஓரளவு ஓகேவாக தான் இருந்துச்சு. அப்புறம் ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா திரௌபதியாக நினச்சிருந்த அந்த ஆக்டர்ஸ் ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. ஆனால் ஹிஸ்டாரிக்கல் மூவி பண்ணும்போது இன்னுமே பெட்டர் ஆக்டிங் வாங்கியிருக்கலாம். அப்புறம் ரிச்சர்ட் ரிஷி அவரோட ஆக்டிங் ஓரளவு பரவாயில்ல. அப்புறம் நட்டி ஸ்டார்டிங்கில் ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். ஆனால் போக போக அவரோட கேரக்டர் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியல் ஆகிட்டு, அவருக்கு ஏதோ வயசான மாதிரி காட்டணுங்கிறதுக்காக ஃபேஸ்லலாம் ஒரு மாதிரி எக்ஸ்ட்ரா மேக்கப் போட்ட மாதிரி இருந்துச்சு. பட் இந்த திரௌபதியாக நடித்த பொண்ணோட ஆக்டிங் பர்சனலாக எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் இதை சொல்லி ஆகணும், போர் நடக்கிற மாதிரி ஒரு சில இடங்களை காமிக்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் பார்த்தா ஒரு போர் நடந்ததுக்கான எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸுமே இல்லை. மொத்தமே 10 பேர் தான் இருப்பாங்க, அங்கேயும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. கேட்டால் போர் நடக்கு அப்படிங்கிறாங்க, கையில் கம்பெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு போர், ஒரு வாருக்கான ஃபீலிங்கே சுத்தமாக வரல, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு ஹிஸ்டாரிக்கல் பீரியட் ஃபிலிமுக்கான ஆர்டிஸ்ட்டே படத்தில் நடிக்கலை. பாகுபலி மாதிரியான மூவிலாம் பார்த்தோம்னா ஒரு வார் நடக்கும்போது ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை கொண்டு வந்து நிப்பாட்டி இந்த இடத்தையே கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் அதெல்லாம் ரொம்ப மிஸ்ஸிங்காக இருந்துச்சு. அந்த சீனெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம். ஒரு 10 பேரை வச்சுட்டு வார் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப சில்லியாக இருந்துச்சு. இந்த மூவியில் டெக்னிக்கல் ஒர்க்கு கூட ஓரளவு பரவாயில்ல, ஆனால் ஸ்க்ரீன் ப்ளே வந்து ரொம்ப லேகு, ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஒரு பீரியட் ஃபிலிம் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கல. ஒரு ஸ்டேஜ் ட்ராமா, ஒரு சீரியல் பார்த்த எஃபெக்ட் தான் இருக்குது. அப்புறம் இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், டைரக்டர் மோகன்ஜி எதுக்கு இந்த ஸ்டோரி சூஸ் பண்ணாருன்னு தெரில. இதனால் அவர் ஆடியன்ஸ்க்கு என்ன கன்வே பண்ண வராருங்கிறதும் தெரியல. இந்தியாவில் நடந்த ஒரு ஹிஸ்ட்ரியை சொல்கிறதுக்காக இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணாரா, இல்லை ஹிந்து முஸ்லீமோட பிரிவினையை சொல்கிறதுக்காக இந்த மூவியை செலக்ட் பண்ணாரான்னு தெரில. அவர் என்ன நினச்சி இந்த ஸ்டோரியை செலக்ட் பண்ணாருன்னு அவருக்கு தான் தெரியும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதத்தை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். அதனால் தமிழ்நாட்டு ஆடியன்ஸுக்கு இந்த மூவி கனெக்ட் ஆகாமன்னு தெரில. ஏன்னா இந்த மாதிரி மதத்தை வச்சு பண்ணுறதை அவங்க எப்போவுமே லைக் பண்ணுறது கிடையாது. இதனாலேயே இந்த மூவி தமிழ்நாட்டில் ஓடுமா இல்லையாங்கிறது டவுட்டு தான். அப்புறம் இந்த மூவி பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் மூட நம்பிக்கையை திணிக்கிற மாதிரியான சீன்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அது எனக்கு மட்டும் தோணுச்சா இல்லை உங்களுக்குலாம் தோணுமான்னு தெரில, நீங்கள் பார்த்து முடிவு பண்ணுங்கள். ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவி எடுக்கிறோம் அப்படின்னா அதை கொஞ்சம் பார்த்து ஜென்ரலாக தான் ஹேண்டில் பண்ணணும். அது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம். ஆனால் இவங்க ஏனாதானோன்னு ஹேண்டில் பண்ணியிருக்காங்களோன்னு தோணுது. ஓவராலாக இந்த மூவி டெக்னிக்கலாக ஓரளவு நல்லாவே இருக்குது, ஆனால் மேக்கிங்காகவும் ஸ்க்ரீன் ப்ளே வைஸும் ரொம்ப ஒஸ்ட், உட்காரவே முடியல, லேக் ஆகுது. ஆக்டிங் வைஸ் ஒரு சில ஆர்டிஸ்ட் நல்லாவே நடிச்சிருந்தாங்க. இருந்தாலும் இது ஹிஸ்டாரிக்கல் மூவிங்கிறதுனால இன்னுமே பெட்டராக ஆக்டிங் கேட்டு வாங்கியிருக்கலாம். இந்த டைமில் எனக்கு ஒரு மூவி தோணுது, அதாவது யாத்திஸ்ன்னு ஒரு மூவி ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு. அந்த மூவியில் கூட மேக்கிங் ரொம்ப பெட்டராக இருக்கும். விசுவல் மேக்கிங் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயும் கொஞ்சம் லேகாக இருக்கும். இருந்தாலும் இதை கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளோ நல்ல படம் தோணுது. காஸ்டியூம் டிசைன், டெக்னிக்கல் டீமுக்கெலாம் கொடுத்த இம்பார்ட்டண்ட்டாக கொஞ்சம் ஸ்டோரி, ஸ்க்ரீன் ப்ளேக்கு கொடுத்துருந்தா இந்த மூவியும் ஒரு நல்ல படமாக வந்திருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இது பிலோ ஆவரேஜ் தான்.